பரபரப்பான அரசியல் சூழ்நிலையில் காங்கிரஸ் தலைமையில் டெல்லியில் இன்று எதிர்க்கட்சிகள் கூட்டம் நடைபெறவுள்ளது. தமிழ்நாடு உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களின் எதிர்ப்பை மீறி தொகுதி மறுவரையறை செய்வதற்கான சிறப்பு நாடாளுமன்ற கூட்டம் நாளை முதல் 3 நாட்கள் நடைபெறவுள்ளது. இந்த சூழ்நிலையில் தொகுதி மறுவரையறை செய்வதற்கான அரசியலமைப்பு திருத்த சட்டம் வரைவு மசோதாவின் நகல் வெளியிடப்பட்டுள்ளது. இதில் குறிப்பிடப்பட்டுள்ளபடி தற்போதுள்ள மக்களவை இடங்களான 543 என்ற எண்ணிக்கை 307 தொகுதிகள் உயர்த்தப்பட்டு 850 இடங்களாக நிர்ணயம் செய்யப்பட உள்ளது. இந்த அதிகரிப்பு 2011ஆம் ஆண்டு நடத்தப்பட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உயர்த்தப்பட்ட 850 என்ற மொத்த இடங்களில் 280 இடங்கள் 33% மகளிர் இடஒதுக்கீட்டு சட்டத்தின்படி பெண் உறுப்பினர்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட உள்ளன. மறுபுறத்தில் 2026 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தொகுதி மறுவரையறை செய்யப்பட வேண்டும் என்ற விதி நீக்கப்பட்டுள்ளது. அத்துடன் தற்போது செய்யப்படும் தொகுதி மறுவரையறையின் அடிப்படையில்தான் 2029ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் நடத்தப்படும் என்றும் மசோதா நகலில் கூறப்பட்டுள்ளது. இந்த பரபரப்பான அரசியல் சூழ்நிலையில் காங்கிரஸ் தலைமையில் டெல்லியில் இன்று அனைத்து எதிர்க்கட்சிகள் கூட்டம் நடைபெறவுள்ளது. மகளிர் இடஒதுக்கீடு மசோதா, தொகுதி மறுவரையறை உள்ளிட்ட விவரங்கள் குறித்து ஆலோசிக்கப்பட்டு முக்கிய முடிவு எடுக்கப்பட உள்ளது.